ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தனியன்ல 9வது பாட்டு பார்க்க போறோம். எண்ணி சகாத்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணை நல்லூர் தனிலே கம்பநாடன் பண்ணிய ராமகாதை பங்குனி அத்த நாளில் கண்ணிய அரங்கர் முன்னே கவி அரங்கேற்றினானே. இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எண்ணி சகாத்தம் 807 மேல், அதாவது சாலிவாகன சகாப்தம் அப்படின்னு ஒரு நம்ம இந்திய நாள்காட்டி முறைப்படி சாலிவாகனன் அப்படின்னு உஜ்ஜைன்ல வாழ்ந்த ஒரு மன்னன். அந்த காலத்துல இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு கிட்டத்தட்ட 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. சரியா எனக்கு சொல்ல தெரியல. அந்த அப்போ இருக்கக்கூடிய மன்னனால் அந்த கணக்கு ஆரம்பிக்க பெற்று அந்த சாலிவாகன சகாப்தத்துல 807ஆம் வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாட்டுல கம்பர் எப்பொழுது இந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றினார் அப்படிங்கறத வர்ணிக்கிற பாட்டு தான் இது. சாலிவாகன சகாப்தத்தின் கணக்கின்படி 807ஆம் வருஷத்தில் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணை நல்லூர். நன்னுதல் அப்படின்னா நன்றி அப்படின்னு அர்த்தம். நன்றி தெரிவிக்கும் வகையில் அங்கே இருந்த திருவெண்ணை நல்லூரில் இருக்கும், அதாவது சடையப்பவள்ளல் தான் கம்பரை ஆதரிச்சாரு. அப்பேற்பட்டவர் ஆதரித்த அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் கம்பநாடன் பண்ணிய ராமகாதை, அவர் இயற்றிய ராமாயணம். பங்குனி அத்த நாள், அதாவது பங்குனி உத்திரம், அத்த நாள் அப்படின்னா உத்திரம்னு அர்த்தம். உத்திர நட்சத்திரத்துல பங்குனி மாசத்துல கண்ணிய அரங்கர் முன்னே. கண்ணி அப்படின்னா அதாவது கண்ணு அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பூமாலை அல்லது பூங்கொத்து, அப்புறம் கயிறு, முடிச்சு, கொழுந்து, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பூமாலை அணிந்த, பொதுவா பூமாலை அப்படிங்கிற பொருள்ல தான் வரும். அதனால கண்ணிய அரங்கர் முன்னே, அரங்கர்னா திருவரங்கத்து பெருமானை தான் சொல்றாரு. கண்ணிய அரங்கர் முன்னே, பூமாலை அணிந்துள்ள திருவரங்கத்து பெருமான் முன்னே கவி அரங்கேற்றினானே. எல்லோராலும் அரங்கேற்றுவதுன்னா அந்த காலத்துல சும்மா இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. அவங்க அதுக்குன்னு, அதாவது அவர் என்ன செய்யுள்ள என்ன இலக்கணம், யாப்பிலக்கணத்துல எது, இப்ப வெண்பா வடிவில் இருக்கா, பா வடிவமா இருக்கட்டும், இல்லாட்டி விருத்தமாகட்டும், அதெல்லாம் சந்தத்தோட இருக்கா, ஓசை நயம் இருக்கா, இப்படின்னு ஒன்னொன்னுக்கும் பாக்குறதுக்கு ஒவ்வொரு புலவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டமே இருக்கும் ஒரு பெரிய சபை முன்னாடி. அவங்க எல்லாமே அதே மாதிரி இவர்களுக்கு கம்பருக்கு முன்னாடி இயற்றிய ராமாயணம் வால்மீகி தானே இவர் பிரதானமா 3 பேரை பிரதானமா வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ராமாயணத்திலிருந்து இதுல ஏதாவது சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருக்கா, வைணவ சம்பிரதாயத்துக்கு எதிரா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறமா அவங்க யாரா ஒருத்தர் அதை இல்ல இது தப்பு அப்படின்னு வாதிட்டா கூட இவர் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அரங்கேற்றம் செய்வது, அரங்கில் ஏற்றுவதுன்னா அவங்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது அப்படின்ற பொருள். அதனால இப்ப இருக்கிற மாதிரி சும்மாவது நான் ஒரு புக்கு என் இஷ்டத்துக்கு நான் கண்ணாப்பின்னு எழுதிட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட்டு இந்த புக் இருக்குன்னு அதை இன்னொருத்தன் அதை பிரைமரி எவிடன்ஸா கூட சொல்லுவான். அந்த மாதிரி மோசமான காலம்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஒரு விஷயத்தை எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னாலே அதை அரங்கேற்றம் செய்திருக்கணும். இந்த மன்னர் ஆட்சியில், இந்த புலவர்கள் வரிசையில், இந்த அரங்கத்தில், இந்த நன்னாளில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்ததுன்னாதான் அது எல்லாரும் அது வெளியிலேயே வரும், இல்லாட்டி வராது. இப்படி ஒருத்தர் ஒண்ணு செஞ்சிருக்காங்கன்னே வெளியில தெரியாது. இது ஏன் நமக்கு இப்ப இந்த சாலிவாகன கணக்கு இதெல்லாம் ஏன் முக்கியம்னா, இது இப்ப இந்த பாடலை பிரதானமா எடுத்துக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பர் எப்பொழுது வாழ்ந்தார் அப்படிங்கறதே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. அவர் 7ஆம் நூற்றாண்டா 8ஆம், நம்ம இப்ப சொல்ற கிறிஸ்துவ கணக்கின்படி, கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்பின் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடிய கணக்கின்படி எந்த நூற்றாண்டு அப்படின்லாம் தெரியல.
நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போகவே வேணாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதாவது நான் கம்பர் எப்போ இதை இயற்றினார், எப்ப இது அரங்கேற்றம் பெற்றது, அல்லது இவர் யாரு, இவங்க அப்பா அம்மா யாரு, அதெல்லாம் அவர் இவ்வளவு பாட்டு 10,368 பாட்டு எழுதினவருக்கு அவரோட சுயசரிதை மாதிரி ஒரே ஒரு பாடல்ல முடிக்க தெரியாது அவருக்கு. அப்படியே அவங்க பண்ணல. இப்ப திருவள்ளுவரும் அப்படிதான். அவர் பேரே கூட இல்ல, அவர் பேர் இல்ல, அவர் எங்க வாழ்ந்தார்னு இல்ல, அவர் என்ன தொழில் செய்தார்னு இல்ல, அவர் எந்த அரசர் ஆட்சியில இது நடைபெற்றதுன்னு இல்லை, எந்த காலத்துல இயற்ற பெற்றதுன்னு எதுவுமே இல்ல. ஏன் இல்ல? இவ்வளவு எழுதினவங்களுக்கு அந்த ஒரு வரி எழுத தெரியாதா அப்படின்னு கேட்டா, அவங்க அது எல்லாத்தையுமே அனாவசியம்னு நினைச்சாங்க. ராமகாதை தான் முக்கியம், காலத்தால் அழியாதது அது ஒன்றுதான், நான் எப்ப செஞ்சேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் விட்டுட்டு போனா கூட அது அழியக்கூடிய தன்மை கொண்டதுன்னு அவங்க உணர்ந்ததுனாலதான் அதெல்லாம் செய்யல. அதனாலதான் அதை பத்தின ஒரு எப்ப ராமர் வாழ்ந்தார், ராமருடைய கல்யாண குணத்தை நம்ம கடைபிடிச்சு நம்ம கடை தேர்வது முக்கியமா, இல்லாட்டி ராமர் எப்ப வாழ்ந்தார், அவர் எங்க போனார் எங்க வந்தார்னு பாக்குறது முக்கியமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நிலை பெற்று இருக்காது அப்படின்னு. அதனால நம்மளும் அதை பின்னாடி ஓடக்கூடாது. நம்ம இப்ப இது நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாட்டை படிக்கலாமே ஒழிய இதை பத்தி ஒரு தீவிர ஆராய்ச்சி பண்றதுங்கிறது, அதாவது பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா நம்ம கல்யாண குணங்கள்ல நம்ம கவனம் இருந்து அதுக்கப்புறமா அதை ஒட்டியே நம்ம ஆராய்ச்சியும் இருந்ததுன்னா, நம்ம சம்பிரதாயத்தை மீறாம ஆராய்ச்சி இருந்ததுன்னா அப்போ அதை பண்ணலாம். இப்ப இந்த பாட்டுல இவர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது சாலிவாகன ஆண்டின் கணக்கின்படி 807 பங்குனி பொதுவாவே இந்த இன்னொரு விஷயம், பங்குனி உத்திரங்கிறதே ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அது பங்குனி உத்திரத்துலதான் நிறைய பேர் கல்யாணம் இது நிச்சயம் பண்றது, கல்யாணம் பண்றது நாள்லயே அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இது ஆண்டாள் பொதுவாவே இறைவன் அவங்க கல்யாணம் எல்லாமே பங்குனி உத்திரத்துலதான் இருக்கும். ஆண்டாள் விஷ்ணுவோட சேர்ந்தது அந்த நாள்ல தான். இது சிவன் பார்வதி கல்யாணம் அந்த பங்குனி உத்திரத்துலதான். முருகன் வள்ளி தேவியான கல்யாணமும் பங்குனி உத்திரத்துலதான். அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதனாலதானோ என்னவோ அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க கம்பராமாயணம் அரங்கேற்றுவதற்கும். நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. எண்ணி சகாத்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணை நல்லூர் தன்னிலே கம்பநாடன் பண்ணிய ராமகாதை பங்குனி அத்த நாளில் கண்ணிய அரங்கர் முன்னே கவி அரங்கேற்றினானே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.